சித்தர்களை வழிபடுவது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட வரும்போது கூட அவங்க ஃபேஷனான்னு தெரியல. தெய்வம் எதுன்னு கேட்டால் சொல்றது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு சித்தர் சொல்லிட்டு எனக்கு சித்தர் வழிபாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தர் வழிபாடு தனி, தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தனி அப்படின்ற மாதிரியான விஷயத்துமா நம்ம வந்து அதில் ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த விஷயங்கள்ல கோயிலுக்கு போகிறது தெய்வ வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான பலன், அதற்குண்டான அந்த தெய்வங்களுக்கு உண்டான எனர்ஜிஸ் எல்லாம் வந்து பயங்கரமான விஷயமா இருக்கும். சித்தர்களே அதை தேடிதான் போனார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனிதர்கள் தானே. அது மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு பலன் தரும். பெசன் நகரில் வந்து சக்கரையம்மான்னு இருக்காங்க. சக்கரையம்மா அதாவது ரொம்ப இனிப்பாக பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயமாகவும் இருப்பாங்களாம். அவங்க வந்து அந்த சித்துகளை கைவந்த ஒரு விஷயமா வச்சிருந்தாங்க. இந்த சித்துகள்லாம் இதில் என்னன்னா, அவங்க அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போனதை ஒரு மிகப்பெரிய தலைவர், கடவுள் மறுப்பாளர், அவர் பார்த்து பேப்பரில் கொடுத்து அந்த பேப்பர் கட்டிங் முதல் கொண்டு அங்கே இருக்கும். மகாபெரியவர் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், அவர் பர்டிகுலராக இருந்த இடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக ரொம்ப வருஷம் இருந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் போகிற வழியில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோவிலில் அவர் தங்கியிருந்த ரூமெல்லாம் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நார்மல் ரூமு, ஒரு கட்டில் மாதிரி, ஒரு பழைய கயிற்று கட்டில் மாதிரி இருக்கும், ஒரு ஜன்னல் ஓரமாக இருக்கும். அங்கே அவர் இருந்திருக்காரு ரொம்ப வருஷம். அங்கே இருந்து அந்த கோயிலை வந்து சீர்படுத்தி ஒரு மாதிரியான ஒரு விஷயமா அதெல்லாம் செய்யறதுக்கு அங்கே நிறைய மிராக்கிள்ஸுமே அவங்க ஏற்படும். இந்திரா காந்தி அம்மையார்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல தான் அவரை வெள்ளிக்கிழமையில நம்ம முதல்லாம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். வியாழக்கிழமையில ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு விஷயம். வெள்ளிக்கிழமையில எல்லாம் நேரம் பார்த்து தான் செய்வாங்க. நீங்கள் யாராவது ஒரு நல்லா உங்களை பயங்கர கான்ஃபிடென்ட்டாக உங்களை நம்புவாங்கன்னா அவங்கள வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ராகு காலத்தில் ஒரு படத்துக்கு பூஜை போட சொல்லுங்களேன். பூஜை நான் சொல்லி செஞ்சுருக்காங்க. பூஜை, ஆமாம். ஷூட்டிங்காக ஆரம்பிக்கிறதோ பூஜை போடுறதோ இனிஷியலாக செய்கிறது படம் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு நாம சொல்லி செஞ்சு அட்டகாசமாக இருந்திருக்காங்க. சினி இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக கொடி கட்டி பறக்கிறதுக்கு ராகு இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் பிளானட். ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமே ஒரு 70% தான் வந்து பலன் தரும். உதாரணத்துக்கு நம்ம வந்து கும்பராசின்னு எடுத்துப்போமே. இப்போ கும்பராசிக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள், ஏதாவது இது நடக்காது, இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஓவராலாக நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஒரு 120 கோடி அப்படின்னு வச்சா, அந்த 120 கோடியில் வந்து இருக்கக்கூடியதை அதை நம்ம 12ஆக பிரிச்சிருவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி பேர் வந்து கும்பராசிக்காரங்க. 10 கோடி பேர் அந்த மாதிரி ஆடுவாங்களா? வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு பலன் தான் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து பர்த்டேன்னு கொண்டாடுறோமே, அதுவே பெரிய தப்பு. நட்சத்திரமும் திதியும் சேரக்கூடிய ஒரு நாள் இருக்கும். அந்த நட்சத்திரையும் திதியும் சேரக்கூடிய நாள் பெரும்பாலும் அது சேரும். அப்படி சேரும்போது பார்த்தோம்னா திதி பிரவேசம்னு சொல்லுவோம். அந்த திதி பிரவேசத்தை வச்சு ஒரு ஜாதகம் கிரியேட் பண்ணலாம். அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். 100% அப்படி தான் இருக்கும். சித்தர்கள், நிறைய பேர் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறாங்க. பழனி பக்கத்தில் ஒரு சித்தர், பெரிய சித்தர் கோயில், அது நிறைய ஆக்டர்ஸ்லாம் அங்கே போகிறாங்க. அவர் படத்தை வாங்கி வீட்டில் வச்சுருக்கோம். சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து சித்தர் வழிபாடுனா ஆக்சுவலாக சித்தர் வந்து அவரும் ஒரு மனிதர் தான் இல்லையா? அவரும் ஒரு மனிதர், ஜீவசமாதி ஆயிட்டார். ஸோ அவங்கள நம்ம வழிபாடு பண்ணுறது, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை கும்பிடலாம். என்னோட லாஜிக் நான் சொல்கிறேன் சார், இது தப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். சரி, கடவுளை கும்பிடலாம். நம்மளை படைத்த தேவன், அது கண்ணால் நம்ம பார்த்தது கிடையாது. இல்லை இந்த பிரபஞ்சத்தை கும்பிடலாம். கண்ணால் பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், நம்ம சந்திரனை பார்க்குறோம், இதெல்லாம் தான் நேச்சர், கிரியேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கும்பிடுறோம். ஓகே, சித்தர்கள் வழிபாடு பண்ணுறாங்க நிறைய பேர். கூட்டம்னா அப்படி கூட்டம் சார், திருப்பதியில் இருக்கிற கூட்டம் அந்த கோயிலில். ஸோ சித்தர்கள் வழிபாடு ஓகே தானா? எல்லாருமே ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது சித்தர்கள் பார்க்குறதுக்கு. சென்னையிலேன்னு வச்சுப்போமே, எந்த ஜீவசமாதி நல்ல அப்படி சித்தர்கள் வழிபாடு ஓகேன்னா நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா, எது வந்து எந்த ஜீவசமாதி வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஜீவசமாதி? சித்தர்களுக்கு வந்து 2 விதமான விஷயம் இருக்குது சார். ஒரு சித்தர்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அஷ்டமா சித்துக்களை அவர் வந்து கைவந்த விஷயமாக கொண்டவர். அஷ்டமா சித்துக்கள்னு சொல்லக்கூடியது, அஷ்டம்னா 8 விதமான சித்திகள்னு இருக்கு. சித்திகள்னா ஒவ்வொரு பவர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த பவர்ஸை தான் நம்ம வந்து சித்திகள். அப்போ அந்த மாதிரி ஒரு பவர்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா வானத்தில் பறக்கிறது, ஒரு ரூமில் இருந்துகிட்டே இல்லாமல் போகிறது, இதெல்லாம் ப்ரீவியஸ் நம்மளுடைய புராணாஸில் இருக்குது. அந்த மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை கைவந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான சித்தர்கள் சில பேர் இருக்காங்க. சில பேர் நம்ம சித்தத்தை தெளிவிப்பவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா, ஒரு ஞான மார்க்கத்துக்கு போகிற மாதிரியான விஷயமா, அவங்க அது மாதிரி ஒரு தெய்வ நாட்டத்தோடையே இருந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ இவங்க இந்த 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி என்னென்னா,
அந்த ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைநிலையை அடைவதற்குண்டான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம சித்தர்கள் அப்படின்ற வழிபாடு கரெக்டாக அப்படின்னா இப்போ வந்து கொஞ்ச நாள் ஏதாவது உடம்பு முடியாமல் இது மாதிரி தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஏதாவது ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் சாதாரணமாக அழுக்கு சட்டை போட்டுட்டு ரொம்ப நேரம் விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சித்தர்னு சொல்லி பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. லிட்ரலி நான் பார்த்தது, நான் வந்து என்னுடைய இடத்துலையும் ஒன்று நடந்தது. ஒரு பாப்புலராக டிவியில் அவங்க வந்து தே மேட் இட். வேற வழியே இல்லைன்னா வாய்ப்பே கிடைக்கலன்னா நானும் போய் ரோட்ல என்ன தூக்கிட்டு போய் உட்கார வச்சலாம். இவர் ஒரு சித்தர், நானும் தாடி வளர்த்துக்கிறேன், இவர் ஒரு சித்தர், கிழிஞ்ச சட்டை போட்டு காசு தானே சார் எப்படி சம்பாதிச்சா என்ன, அந்த மாதிரி பைத்தியம் ஆயிடுச்சு எனக்கு. என்னென்ன சார் அவர் அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை, அந்த பர்டிகுலரான நபர் அவர் மாதிரி சொல்லவே இல்லை. அவர் வந்து அவர் சித்தர்லாம் சொல்லலை. அவர் வந்து தமிழியனே கிடையாது, அவர் வேற ஒரு லாங்குவேஜ். அவர் சுற்றி ஒரு ஆதம்பாக்கம் ஏரியாவில் தான். ஆமாம், லாங்குவேஜ். அவர் ஏதோ நார்த்லேயே வந்திருக்காரு. ரொம்ப காலமாக நாங்கள் பார்க்குறோம் அந்த ஏரியாவில் அவர் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் போனால் இங்கே டீ குடிக்கும்போது கேட்பாரு, டீ கொடுத்தானா குடிப்பார், ஸ்மோக் கொடுத்தா குடிப்பார். வேறு யாராவது ஏதாவது கேட்டால் ஏதாவது ட்ரிங்க் ஆல்கஹால்லாம் குடிப்பாரா என்னன்றது அப்போ நமக்கு தெரியாது, சாதாரணமாக தான் இருந்தார். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிவியில் இதெல்லாம் பண்ணி அவரை வந்து சித்தர் சித்தர் சித்தர்னு சொல்லிட்டு அவரை பண்ணிவிட்டு அவர் வந்து என்னென்னா அவரை பிடிச்சி உட்கார வச்சு வர்றவங்க போகிறவங்கெல்லாம் இவர் வந்து ஆல்கஹால் சித்தர்னு சொல்லி உட்கார வச்சு அவருக்கு ஏகப்பட்ட ஆல்கஹால் கண்ணா பின்னான்னு வாங்கி, இது ரியலாக நடந்த ஸ்டோரி, ஏகப்பட்ட ஆல்கஹால் வாங்கி கொடுத்து அவரும் வந்து கிடைக்குதேன்னு குடி 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 குடிச்சு சாதாரணமாக எல்லாம். எங்கே சார் ஆதம்? ஆமாம், கடைசியில் பாசிட்டிவ். பின்ன இப்படி குடிச்சாக்கு சாகாம எல்லாம் வந்து சிகரெட்டும் அந்த மனுஷன் மட்டும் ரோட்ல சுத்திட்டு அவரை கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்டு. ஆமாம், அந்த மாதிரி ஆச்சு கடைசியில். ஸோ அந்த இந்த இது சில பேருக்கு தெரியறதில்ல, அந்த மாதிரியான நபர் யாருன்னு நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாமல் மற்றவங்க சொல்கிறத நம்பி போட்டோம். ஆனால் நிறைய அந்த மாதிரி சித்துகள் பண்ணினவங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து சாய்பாபாலாம் இருக்கார். சாய்பாபா வந்து ஷிரடி பாபாலாம் வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அவர் ரியலாக பண்ணினவர். அவர் யாருக்கிட்டையும் வந்து ஏதோ செஞ்சு காட்டணுன்றதுக்காக அவர் பண்ணல. அவர் பாட்டுக்கு அது மாதிரி சாதாரணமாக ஒரு பெக்கராக தான் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் பாட்டுக்கு அவர் என்ன வேணுமோ அது மாதிரியான தனியாக இருந்தார். உடம்பு கழட்டி ஃபுல்லாக அவர் வந்து க்ளீன் பண்ணி போட்டதுலேருந்து எல்லா விஷயமுமே பண்ணினதுன்னு. ஸோ அப்போ அவர் வழிபாடு அப்படின்ற மாதிரி நான் ஷிரடி பாபா மட்டும்தான் இல்லை, ஆமாம் நல்லது செய்யணுங்கிறதுக்காக அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி ரியலாக செஞ்சவங்களை பார்த்தவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புமே நடக்குது. சிலர் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களே அவங்களுடைய தாத்தாவோ அவங்களுடைய முப்பாட்டனார்களோ யாராவது இருந்தாலோ அவங்க அந்த மாதிரி ஆயிட்டானா இவங்களுமே கொஞ்சம் அந்த ஒரு பேரில் அப்படியே வச்சுட்டு இவங்க வழியாக அதே சொல்லிட்டு இவங்களையுமே சித்தர்னு சொல்லிக்கிறாங்க. யாரை சித்தர் அப்படின்ற உண்மையாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இருக்குது. இப்போ சித்தர்களை வழிபடுவது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான். நம்ம வந்து ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து வரும்போது கூட அவங்க ஃபேஷனான்னு தெரியல என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் சித்தர் வழிபாடு மட்டும்தான், எனக்கு வந்து வேறு எதுவும் இல்லை. தெய்வம் எதுன்னு கேட்பேன். நான் வந்து பொதுவாக இஷ்ட தெய்வம் எதுன்னு கேட்பேன். ஜோதிட விஷயமா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அணுகுமுறை. எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு எது அப்படின்னு கேட்டால் என்னால் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்ல முடியும். உங்களுக்கு அம்மா அப்பா பிடிக்கும், அம்மா அப்பாவில் யாரோட அதிக பெட்டு நீங்கள் அப்படின்னு கேட்டால் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுன்னு கேட்டால் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்ல முடியும். என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நிறைய விஷயங்கள். அப்போ இப்படியான நான் அடுத்த கேள்விகள் கேட்க முடியும் என்னால். ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் வைத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ரெமெடிஸ் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான். இதை நம்ம வேறு மாதிரியான விஷயமா நம்ம சொல்கிறது. இதில் கொஞ்சம் சூட்சமாக இருக்கக்கூடியது அதை நம்ம இது மாதிரி சிம்பிளாக மாற்றி கொடுக்குறோம். இப்படியெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அப்போ வந்து அந்த மாதிரி கேட்டானா தெய்வம் எதுன்னு கேட்டால் சொல்கிறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு சித்தர் சொல்லிட்டு எனக்கு சித்தர் வழிபாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சித்தர் வழிபாடு தனி, தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தனி அப்படின்ற மாதிரியான விஷயத்துமா நம்ம வந்து அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். அந்த விஷயங்கள் கோயிலுக்கு போகிறது தெய்வ வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான பலன், அதற்குண்டான அந்த தெய்வங்களுக்கு உண்டான எனர்ஜிஸ் எல்லாம் வந்து பயங்கரமான விஷயமா இருக்கும். சித்தர்களே அதை தேடிதான் போனார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனிதர்கள் தானே. அது மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு பலன் தரும். நிறைய சில பேர்லாம் அந்த மனித ரூபமாகவே இருந்து போனதுனால நமக்கு ரொம்ப நம்ம வந்து மனமுருகி கேட்கும்போது சில விஷயங்கள் நடந்துடும். ஸோ அந்த உடனே இப்போ நடத்தி கொடுத்துருவாங்க. அப்படி நடத்தி கொடுக்கறது வந்து எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு வியாதிக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அந்த விஷயம் போயிடுது. அப்போதைக்கு ஒரு ஃபீவரோ ஒரு ஜலதோஷமோ சிம்பிளாக வச்சுப்போம். ஆனால் நமக்கு வாழ்க்கையில் ஃபீவரோ ஜலதோஷமோ வரவே வராதா, வராமே இருந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை. அப்போ நம்ம அந்த மாதிரி வரவே வரக்கூடாது, எந்த ஒரு நோயுமே வரக்கூடாதுன்னா தெய்வத்தை தான். அதில் வந்து நம்ம வந்து கிளியராக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுட்டீங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், அவ்வளோதான். டெம்பரரி ரிலீஃப். ஆமாம். ஸோ சித்தர்களை வந்து நம்ம
ஒரு மெசஞ்சரா வேணா ட்ரீட் பண்ணலாம். நிறைய சித்துக்கள் செய்வார்கள். அவங்க அல்டிமேட்டா உங்களுக்கு எதுக்கு மெசஞ்சர் நான் கேக்குறேன். ஆமா, இல்ல அவங்க வந்து அவங்களே நம்மள லீட் பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு குரு மார்க்கமா இருந்து லீட் பண்ணி கொண்டு போவாங்க. அவங்க எங்க கொண்டு போவாங்கன்னா ஒரு என்லைட்டன்மென்ட் பாத்துக்கு தான் கொண்டு போவாங்க. ஆனா அவருக்கு நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா நமக்கு நிறைய விஷயம் வேணும்னு அவங்களே போய் நம்ம போட்டு நோண்டிட்டே இருந்தோம்னா 4 அரை விட்டு போ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். சும்மா என்ன நோண்டிட்டே இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செய்யக்கூடிய சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பலருக்குமே தெரியலை. நான் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து. இங்கே பெசன் நகரில் வந்து சக்கரையம்மான்னு இருக்காங்க. சக்கரையம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், நான் அங்கே தான், அந்த ஏரியா நீலாங்கரை தான். நான் சக்கரையம்மா. ஆமாம், நீலாங்கரையில் தான் அந்த கட்டினவர் முதல்ல இருந்தார், அந்த சித்தர். அது வந்து எப்படின்னா, சித்தர் அப்படின்னு சக்கரையம்மா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதாவது ரொம்ப இனிப்பாக பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயமாகவும் பார்க்கலாம். அவங்க வந்து அந்த சித்துகளை கைவந்த ஒரு விஷயமாக வச்சுருந்தாங்க இந்த சித்துகள்லாம். இதில் என்னென்னா, அவங்க அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போனதை ஒரு மிகப்பெரிய தலைவர், கடவுள் மறுப்பாளர், அவர் பார்த்து பேப்பரில் கொடுத்து அந்த பேப்பர் கட்டிங் முதல் கொண்டு அங்கே இருக்கும். பறந்து போனாங்களா? பறப்பாங்க அவங்க. பறவையம்மான்னு அவர் வந்து சொல்லும்போது அந்த மாதிரி சொன்னார். அந்த பறவையம்மா பறந்து போனாங்க. சாரி சார், பார்த்துருக்கேன். கேட்குறேன், இது சுமாராக எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கும்? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். நம்ம பறந்து போனது ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்களா? ஃபோட்டோ பிடிக்கல அவர். அதான் இப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் பொலிட்டிஷியன் வந்து யாருன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த பொலிட்டிஷியன் சொல்லி பேட்டியே கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி இவர் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர் பார்த்ததா சொல்லியிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு கடவுள் மறுப்பாளர். அவங்க அந்த மாதிரி பறந்து வந்து போயிட்டு இருக்காங்க அப்படி இப்படி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி பண்ணினது நடந்திருக்கு. அவங்களோட 100 வருஷம் தான். அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா, 100 இயர்ஸ் கழித்து என்னுடைய எல்லாம் என்னை தேடி வருவாங்க, அதனால என்னை இந்த இடத்துல வச்சு இது பண்ணு அப்படின்னு சொல்லி பெசன் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலாக்ஷேத்ரா ரோடு இருக்கு இல்லையா, அங்கேயே இருக்குது. நம்மளுடைய இவர் இருக்காரு, நம்ம பாமன் சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் சித்து பண்ணக்கூடியவர். அவருமே நிறைய சித்து பண்ணக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து கொஞ்சம் அப்படி முன்னால் போனோன்னா ரைட் சைடில் இருக்கும். அப்படியா? ஆமாம், பாம்பன் சுவாமிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருமே நல்ல சித்து பண்ணக்கூடியவர். இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா அதுவுமே அதிகமாக தெரியாதவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, இப்போ இங்கே நங்கநல்லூரில் அவருடைய ஒரு கோயில் மாதிரி எழுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல மயிலாப்பூரில் சின்னதாக ஒரு ரூமில், ஒரு குட்டியோன்னு ரூமில் அவர் சாதாரணமாக இருந்திருக்கார். மகா பெரியவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதர். மகா பெரியவரே வந்து என்னை விட அவர் தான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி அவர் இருக்கும்போதே சொல்லியிருந்தார். சிவன் சார்னு பேர். சிவன் சார்னு சொல்லுவாங்க. எல்லாம் சிவன் சார்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்கள சார்னு தான் கூப்பிடுவாங்க. எப்பவுமே யாராவது அவங்க பார்த்தோன்னா சிவன் சார் தான், சித்தர் சாமி இப்படிலாம் இல்லை. இப்போ அவர் இஸ் நோ மோர், பட் சிவன் சார் அப்படின்னு, சிவன் சார் கோயில் அப்படின்ற மாதிரி தான். இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயில் போகிறோம் இல்லையா, ஒரு என்ட்ரன்ஸ் அதுலேயே லெஃப்ட் சைடில் கட்டியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய, அவர் கூட அந்த நெருங்கி அவர்கிட்ட அந்த எனர்ஜி கூட நம்ம கலக்க தான் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை உணர முடியும். இவங்க 2 பேர். அப்போ அந்த பாமன் சுவாமிகள், இந்த மாதிரி வேறையும் நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு பர்சனலான நான் வந்து சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ சக்கரையம்மா, பாமன் சுவாமிகள், அப்புறம் வந்து சிவன் சார், மகா பெரியவர் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், அவர் பர்டிகுலராக இருந்த இடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக ரொம்ப வருஷம் இருந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் போகிற வழியில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோவிலில் அவர் தங்கியிருந்த ரூமெல்லாம் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நார்மல் ரூமு, ஒரு கட்டில் மாதிரி, ஒரு பழைய கயிற்று கட்டில் மாதிரி இருக்கும், ஒரு ஜன்னல் ஓரமாக இருக்கும். அங்கே அவர் இருந்திருக்காரு ரொம்ப வருஷம். அங்கே இருந்து அந்த கோயிலை வந்து சீர்படுத்தி ஒரு மாதிரியான ஒரு விஷயமா அதெல்லாம் செய்கிறதுக்கு அங்கே நிறைய மிராக்கிள்ஸுமே அவங்க இந்திரா காந்தி அம்மையார்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல தான் அவருமே வந்து அங்கே போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு, எனக்கு பர்சனலாக வந்து அங்கே போயிட்டு நான் வந்து அந்த இடத்துல உட்காந்தோன்னா ரொம்ப நேரம் உட்கார விட மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காரலாம். ஒரு 10 மினிட்ஸ் அங்கே உட்காந்துட்டு வந்தோன்னா நம்மளால் நமக்கு ஃபீல் பண்ண முடியும்ல, ஐயோ இங்கே தானே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருப்பார், இங்கே தானே ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால் இங்கே தானே இருந்திருப்பார், இங்கே தானே படுத்துட்டு இருப்பார், இப்படி தானே நடந்து போயிருப்பார், இந்த கிணத்துல தானே குளிச்சிருப்பார், இப்படிலாம் ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அது அப்படியே நம்ம அவர் கூட ஒன்ஸ் நம்ம அந்த ஒரு இன்டென்ட் வந்து பயங்கரமாக நம்ம கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இன்டென்சிட்டியாக நம்ம ஒரு இருந்தது நமக்குன்னா, அப்படியே நம்ம அவரை கூடயே கூட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நிறைய விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக நம்ம அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எனக்கு வந்து எதுவும் போய் கேட்குறது இது வேணும் அது வேணும்னு இல்லை. பட் சில விஷயங்களை நமக்கு சமிஞ்சியாக உணர்த்திடுவார். பெரிய விஷயங்கள்லாம் அப்படி உணர்த்திருக்கார், ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் உணர்த்திருக்கார். இப்போ என் டவுட் என்னென்னா, எல்லாருமே இந்த ராகு கேது மெயினாக எல்லாருமே என்ன பார்ப்பாங்க ஒரு ஜாதகம் பார்க்கும்போது, ராகு, கேது, சனி, குரு, இந்த 4மே தான் மெயினாக பார்ப்பாங்க. இதோட ராசி பலன், ராசி பலன் இது வந்து இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்குவாங்க.
ஆனால் நீங்கள் சுக்கிரன் பலன்கள் சொல்கிறீங்க. சுக்கிர பலன்கள் வந்து யாருமே நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் மெயினாக எல்லாருமே குரு எப்படி இருக்குது, குரு எங்கே இருக்கிறாரு, சனி எங்கே இருக்கிறாரு, ராகு கேது எங்கே இருக்கிறாங்க, இதுதான் மெயினாக எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சுக்கிர பலன்கள் சொல்கிறீங்க. சுக்கிரன் வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயமா சொல்லணும். இப்போ சுக்கிரன் அப்படின்னா நம்ம வந்து சினி இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். அது கலைகள் சினி இண்டஸ்ட்ரின்னு இல்லை, கலைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா. இப்போ நான் இதுலேயே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. யார்ட்டையாவது கூட நீங்கள் சொல்லி பாருங்கள். வெள்ளிக்கிழமையில நம்ம முதல்லாம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ வியாழக்கிழமையில ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு விஷயம். வெள்ளிக்கிழமையில எல்லாம் நேரம் பார்த்து தான் செய்வாங்க. நீங்கள் யாராவது ஒரு நல்லா உங்களை பயங்கர கான்ஃபிடென்ட்டாக உங்களை நம்புவாங்கன்னா அவங்கள வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ராகு காலத்தில் ஒரு படத்துக்கு பூஜை போட சொல்லுங்களேன். பூஜை நான் சொல்லி செஞ்சுருக்காங்க. பூஜை, ஆமாம், ஷூட்டிங்காக ஆரம்பிக்கிறதோ பூஜை போடுறதோ இனிஷியலாக செய்கிறது படம் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு நாம் சொல்லி செஞ்சு அட்டகாசமாக இருந்திருக்காங்க. ராகு காலத்தில் ஆரம்பிக்கிறது. ஏன்னா சினி இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக கொடிக்கட்டி பறக்கிறதுக்கு ராகு இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் பிளானட். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:12 பூஜை போடுறோம், படத்தை ஆரம்பிக்கிறோம். ஆமாம், ஹிட்டு கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுறோம். கரெக்டாக தான் சார்? கண்டிப்பாக. சரி சொல்லுங்கள். அது மாதிரி அப்போ சுக்கிர பலன்கள் அப்படின்ற மாதிரி சுக்கிரன் வந்து குருவுக்கே குருவானவர். நம்ம வந்து இவரை வந்து அசுர குரு, தேவகுரு அப்படின்ற மாதிரி தனித்தனியாக நம்ம வச்சுட்டு சுக்கிரனை வந்து வெறுமனே அந்த கலைகளுக்காகவும் அல்லது வந்து பார்த்தோம்னா கம்ஃபர்ட் லிவிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அப்படியே வந்து ஒரு அழகுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம். ஆனால் சுக்கிரனுடைய விஷயத்தை நம்ம வந்து ஆழ்ந்து கவனித்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜூபிட்டருக்கே குரு யாருன்னு பார்த்தோம்னா வீனஸ் தான். சுக்கிராச்சாரியர் தமிழில் சொல்லுங்கள் சார். குருவானவர் இருக்கல, பிரகஸ்பதி இருக்கார் இல்லையா, பிரகஸ்பதியோடைய ஒரு குருவானவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சுக்கிராச்சாரியார் தான். ஸோ சுக்கிராச்சாரியார் அப்படி அந்த சுக்கிராச்சாரியார் தான் நம்ம சுக்கிரன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவர் ராஜாக்கள் கூட சேர்த்துட்டு வேறு விஷயங்கள் எல்லாமே செஞ்சுருக்காரு. அதனால தான் சுக்கிரன் சேரக்கூடிய கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. எல்லா கிரகத்துமே அப்படி தான். சுக்கிரனோட ரொம்ப ஜாஸ்தி. அவர் சனியோடைய ராகு கூட எல்லாம் சேர்ந்தானா வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி விட்டுருவார். அது மாதிரியாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ராசி பலன்கள் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் வந்து மாதம் ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு 25 நாள் 30 நாள் சம்டைம்ஸ் 35 டேஸ் இப்படி வந்து அதோட அந்த டிரான்சிட்ஸ் இருக்கும்போது அதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து ஆல்வேஸ் இப்போ இந்த ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமே ஒரு 70% தான் வந்து பலன் தரும். இப்போ ராசி பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு 12 ராசிகள் இருக்கின்றன. இப்போ இந்த 12 ராசி பலன் நம்ம வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து கும்பராசின்னு எடுத்துப்போமே. இப்போ கும்பராசிக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் ஏதாவது இது நடக்காது இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஓவராலாக நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஒரு 120 கோடி அப்படின்னு வச்சா அந்த 120 கோடியில் வந்து இருக்கக்கூடியதை அதை நம்ம 12ஆக பிரிச்சுருவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி பேர் வந்து கும்பராசிக்காரங்க. 10 கோடி பேர் அந்த மாதிரி ஆடுவாங்களா? அது சுயஜாதகம்னு ஒன்று பார்க்கணும். ஆமாம். அப்போ அந்த ராசி பலன்கிறதே வந்து நம்ம ஒரு 70% வரைக்கும் தான் நம்ம வந்து பெருசாக எடுத்துட்டு நம்ம சொல்ல முடியும். ஜென்ரல் தான். அப்போ அந்த ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது நிறைய நல்ல விஷயம் சொல்லலாம். சுக்கிரனுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்கிறதுக்கு இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி வரும் அப்படின்றது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவானவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவார். இவங்க வந்து 2 பேரும் 1.5 வருஷம் ஒரு தடவை, அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. இவங்க டக்கு டக்குன்னு வருவாங்க. மக்களுக்குமே அந்த சுக்கிரனை பற்றி சொல்லும்போது இந்த பண ரீதியான விஷயத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா அவங்களுக்கு அதை பண்ண முடியும். இதன் மூலமாக என்னால் வந்து ஒரு சில மந்திரங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியுது. அதை அவங்களால தொடர்ந்து செய்ய அவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். கண்டிப்பாக டிஸ்கைஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. சுக்கிரனோட நிறைய விஷயங்கள் நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்குமே சொல்லலாம் வச்சுக்கலாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நிறைய ஜாக்கிரதையாக இருக்கிறது. பலன்கள் மறுபடியும் அதுக்கே வர நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க, எல்லாமே உங்கள் வாயிலேருந்தே நான் எடுக்கிறேன். ராசி பலன்கள் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருமே வந்து பிறந்த நாள், தேதி, கிழமை, ஊர், ஜாதகம் எல்லாம் பார்த்து தான் வருடத்தோட ராசி பலன் சொல்லுவாங்க. நீங்கள் வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சு சொல்கிறீங்க, அது எப்படி சார் முடியும்? டேட் ஆஃப் பர்த்னா உங்களுக்கு வந்து நியூமராலஜி ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு நியூமராலஜி அப்படின்றது நம்ம வந்து இந்த நியூமராலஜிங்கிற பேர் சொன்னதுனாலேயே அது நம்மளோட பழைய விஷயம் அப்படின்னு சொல்லுறது. எண்கணிதம் அப்படிங்கிறது பல்லாண்டு காலமாக நம்ம எண்களை வைத்து நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். எண்கள் எப்படி வந்து எழுத்துக்கள் அந்த அக்ஷரங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எண்கள்ங்கிறது பயங்கர முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எண்களை வச்சுமே நம்ம நிறைய விஷயங்கள், எண்களாகட்டும் அக்ஷரங்களாகட்டும் வண்ணங்கள்னு சொல்ல அந்த கலரை வச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிலெல்லாம் நம்ம பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம சாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயமா நம்ம எடுக்கும்போது அப்போ இந்த நியூமராலஜி ரிலேட்டடாக இப்போ இந்த ஒரு இயருக்கு ஓவராலாக இப்போ 1ஆம் நம்பரில் பிறந்திருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி பலன் தரும். அதுலேயே நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா அவர் எந்த இயரில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லலாம்.
எந்த வருஷத்தில் அவர் பிறந்திருக்காரு, எந்த டேட்டில் பிறந்திருக்காருன்னு பார்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாதுங்கிறதுனால ஒரு வெறும் அந்த நம்பர்ஸ் மட்டும் வச்சு சொல்கிறோம். 1ஆம் நம்பர்னா 1ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 28ஆம் நம்பர் வரைக்கும் நம்ம வந்து சொல்லிடுறோம். ஸோ அது வரைக்குமே இருக்க 19ஆம் நம்பர், 28ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அது மாதிரி அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்கள் சொல்கிறோம் அப்படின்றது இந்த இயரை வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 2026னா சூரியனுடைய ஆண்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி வேதிக் அஸ்ட்ராலஜியில் அதுக்கு எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸுமே இல்லை. 2026க்கு நம்ம வரப்போகிற தமிழ் புத்தாண்டுக்கு தான் நமக்கு வந்து அதுக்கு உண்டான பலனாக நம்ம வந்து சொல்லணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு பலன் தான் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து பர்த்டேன்னு கொண்டாடுறோமே, அதுவே பெரிய தப்பு. நம்ம வந்து இந்த வெறும் நட்சத்திரத்தை பார்த்து சில பேர் பண்ணுவாங்க. நட்சத்திரமும் திதியும் சேரக்கூடிய ஒரு நாள் இருக்கும். அந்த நட்சத்திரையும் திதியும் சேரக்கூடிய நாள் பெரும்பாலும் அது சேரும். அப்படி சேரும்போது பார்த்தோம்னா திதி பிரவேசம்னு சொல்லுவோம். அந்த திதி பிரவேசத்தை வச்சு ஒரு ஜாதகம் கிரியேட் பண்ணலாம். அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். 100% அப்படி தான் இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம். ஸோ நம்ம நட்சத்திரமும் அதோட அந்த நம்ம பிறந்த திதியுமே மேட்ச் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த மேட்ச் ஆகிற ஒரு டே வரும். ஆமாம், அந்த டேவை தான் நம்ம வந்து திதி பிரவேசம்னு சொல்லுவோம். அதை வந்து தான் நம்ம வந்து ப்ராப்பர் பர்த்டே அதில் வந்து பண்ணக்கூடிய அந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகங்களாகட்டும் வேறு ஏதாவதுமே நல்ல ஒரு பலன் தரும். சில பேருக்கு இதெல்லாம் தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ இது மாதிரி எனக்கு பார்க்க தெரியலன்னு நினைக்கிறவங்க, ஜென்ரலாக ஏதாவது ஒரு ரெமெடி அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் அவங்களுக்கு முன்னால் இருக்கிற நட்சத்திரம், அதுக்கு பேர் அபிஷேக நட்சத்திரம்னு சொல்லுவோம். எந்த நட்சத்திரம் நம்ம பிறந்திருக்கோமோ அதுக்கு முன்னால் இருக்கிற நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம். ஸோ அந்த அபிஷேக நட்சத்திரத்தில் போய் நமக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்போது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா சரியாயிடும். ஏன் சிவனுக்குன்னா சிவன் முந்தின நட்சத்திரத்தில் போகணும். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தாரையெல்லாம் பார்க்குற மாதிரி இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பலன் இருக்கு இல்லையா, ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு இருக்கு. அவிட்டத்தில் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு சாமிக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணால் அதுக்குண்டான பலன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அர்ச்சனை இல்லை, அபிஷேகம் பண்ணணும். ஸோ அப்போ அந்த அபிஷேகம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எந்த சாமிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அது அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம வந்து திரும்ப சொல்லி வச்சது சிவனை தான் சொல்லி வச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. அவர் அபிஷேக பிரியன் இவர். மற்றபடி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம சாதாரணமாகவே அபிஷேகங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து செய்கிறோம். அபிட்டம் அப்போ சும்மா பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட போதும் இல்லையா? ஆமாம், நம்ம பால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது வாங்குவீங்களோ? ஜென்ரல் பால் பாக்கெட் தானே? இல்லை, பேக்கெட் பால் தான். நம்ம இப்போ பசும்பால் நிறைய கிடைக்குது இப்போ. அது மாதிரி அது மாதிரி கொடுத்தோன்னா நான் அதுதான் சொல்லுவேன், ஒரே ஒரு டம்ளர் கொடுத்தாலும் பசும்பாலாக கொடுங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. சாரி, செல்ஃபிஷாக நான் எனக்காக கேட்டுக்கிட்டேன். நம்ம ஜென்ரலாக எல்லாருக்காகவும் சேர்த்து எல்லாருக்குமே இது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசும்பால் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலான ஒரு பாலாக இருக்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு பலன் தரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குண்டான பலன் அப்படின்ற. தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். பிக் ப்ளஷர் மீட்டிங் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.